பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் கூட என் நாகபத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீ தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அடிமைகளை அப்படியே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த அதிகாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய கிருபை தாரும், எங்களுக்கு உடைய ஞானத்தை தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் உடைய பிரசனம், பாதுகாப்பு, ஆளுகை, வழிநடத்தல் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்றைக்கு என்னாகமம் 32ஆம் அதிகாரம். எத்தனை பேர் இன்றைக்கி இதை காலையில் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது தனியாக படிச்சிங்க இந்த சாப்டரை? குட். குழு தியானம் எத்தனை பேர் பண்ணீங்க? குட். ஃப்ரெண்ட்ஸ் ஷேரிங் எத்தனை பேர் பண்ணீங்க? இல்லை முன்னாடி வந்து பண்ணீங்க? ஜூம் மீட்டிங்லேயும் பண்ணாங்க. நன்றி. நம்முடைய என்னாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 8வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், இந்த 32, 33, 34, 35, 36 இந்த 6 சாப்டரையும் 8வது பகுதி என்று நான் சொல்லுகிறேன். நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ படிச்சிட்டோம். இந்த 8வது பகுதியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கால் வச்சுட்டாங்க. அந்த வாசனை அடிக்குது. எங்கே கால் வச்சுட்டாங்க? கானானோட வாசனை அடிக்குது. நம்ம ஏரோப்ளைன்லாம் போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, நம்ம இந்த விமான நிலையம் வந்து அடைஞ்சிட்டோம், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தரை இறங்க போகிறோம் போது எட்டி பார்த்தா கீழே நல்லா தெரியும். கடலோ இல்லை பில்டிங்களோ இல்லை ஆறோ அழகாக தெரியும். அப்படியே பண்ணுறது போல் 32ஆம் அதிகாரத்தில் வந்துட்டோம். கானானுடைய வாசனை வீசுது, கானானுடைய செழுமை தெரிகிறது. இந்த மேப்பு போட்டாங்கலாம் அவங்களுக்கு தெரியும். இந்த மேப்பில் அவங்க வருகிற டைரெக்ஷனில் எகிப்துலேருந்து கடந்து வராங்க. செங்கடல் கலந்து பாலைவனத்தை அப்படியே சுற்றிட்டு வரவங்க யோர்தான் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே செழுமையே காண்றாங்க. காணும்போது தலைச்சம்புள்ள அண்ணன் பேர் ரூபன். மறந்துடாதீங்க, 12 பிள்ளைகளில் முதல் பேர் என்ன பேருங்க? ரூபன். இந்த ரூபன் ஒரு தம்பியோட கூட்டணி சேர்ந்துட்டார். அந்த தம்பி பேர் காத். ரூபனும் காத்துக்கும் நிறைய ஆடு மாடுகள் இருந்ததாம், நிறைய ஆடு மாடுகள். அவங்க உடனே பார்த்தாங்க, யாசேர் என்கிற தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்க்கும்போது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். 32ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்டிங் எப்படி வருது? எதுக்கு தகுந்த இடமா? நான் யோசித்து பார்த்தேன், ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம்னு யூதாக்கு தெரியாதா? லேவிக்கு தெரியாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சிமியோனுக்கு தெரியாதா? இல்லை தெரியுமா? தெரியும். இந்த 2 பேர் கூட ஒரு மனாசையோட கோத்திரத்து ஜனங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க? ஆசைப்பட்டாங்க. சாப்பாடு போட்டலும் தான், 12 பேருக்கு சாப்பாடு போட்டலும். நான் எடுத்து சாப்பிட்றேன்னு எடுத்து ஆசைப்படுறது போல் ஆசைப்பட்டாங்க. பார்த்தபோது தகுந்த இடம் என்று கண்டார்கள். அது தனியாக போல் டீம் சேர்ந்துட்டாங்க. காலையில் மார்னிங் டியூஷனில் மதர் சர்ச்சில் ரெவரண்ட் டேவிட் இந்த சர்மன் கொடுத்துருந்தார். அதில் பாஸ்டர் சொல்லியிருந்தார், தலைச்சம்புள்ள தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணணுமா. இங்கே தலைச்சம்புள்ள சின்ன பையன் சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க கூட போயிடுச்சான். காற்று சொல்கிறத கேட்டு என்ன பண்ணிட்டார்? கூட போய்விட்டார். திரளாக இருக்குது ஆடு மாடுகள், நிறைய சொத்து இருக்குது. ஆனால் மகனே, நீ ஞானமாக யோசிக்கிறியா? எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளோ சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ தலைச்சம்புள்ளை போல, ஒரு ஆண் மகனை போல நீ ஒழுங்காய் சிந்திக்கவில்லை என்றால் கஷ்டம். பரவாயில்ல, கர்த்தர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தரப்போகிறார். நல்ல ஆமென். பார்த்துட்டாங்க. ஆனால் இன்னும் கானானுக்குள்ளே போகல. கானானோட வாசம் தான் வீசுது. கானானில் இன்னும் லேண்ட் ஆகலை. இன்னும் எரிகோ மதில் இருக்குது, யோர்தான் இருக்குது. போகிறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பார்த்துட்டு சந்தோஷம் மட்டும் இல்லை, they are going to propose a request. யார் கையில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, மோசே கையில் வந்துட போகிறாங்க. நேராக அவர் கையில் வந்துட போகிறாங்க. ஐயா, பிடிச்சிருக்கியா? 1லேருந்து 5 வரைக்கும் படித்தோம் என்றால் ரிக்வெஸ்ட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு மனு எழுதிட்டாங்க. நான் ரொம்ப நாள் யோசித்தேன், இந்த 4 டைரெக்ஷன் இருக்குது இல்லைங்களா? என்ன இருக்குது? 4 டைரெக்ஷன் இருக்குது. எந்தெந்த டைரெக்ஷனில் யார் இருக்கிறாங்க? அந்த மேப்பு ப்ரொஜெக்ட் பண்ணுங்கப்பா. எடுத்துக்கலாமா? யார் எந்தெந்த கேம்பில் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேயா? ஈஸ்ட் சைடு ஜூடாவோட கேம்ப்பு, கிழக்கு பக்கம் யாரோட கேம்ப்பு? யூதா. கிழக்குனாலே சூரியன் உதிக்கிற திசையில் யாரோட கேம்ப்பு? யூதா கூட யார் இருக்கிறாங்க?
இசக்கர், ஜெபுலோன். ஓகேயா? வெஸ்ட் சைடு யாரோடது? பெஞ்சமின். மறக்காதீங்க, யாருது? பெஞ்சமின். பெஞ்சமின், மனாசே, எப்ராயிம். ஓகே. நார்த் சைடு யாரோட கேம்ப்பு? தானோட கேம்ப். டான், ஆஷேர், நப்தலி. சவுத் சைடு கேம்ப் என்ன கேம்ப்புங்க அது? சவுத் சைடு கேம்பில் யார் இருக்கிறாரு? ரூபன் இருக்காரா? மேப்பில் தெரியுதா? சவுத் சைடு கீழே ப்ளூ கலரில் தெரியுது பாருங்க, தெரியுதா? அதில் ரூபன் பேர் இருக்குதா பார்த்தீங்களா? ரூபன் பக்கத்தில் சிமியோன் இருக்கிறாரு. சிமியோன் பக்கத்தில் யார் இருக்கிறாரு? காத்துக்கிறாரு. ரூபன் வந்து சிமியோனை தாண்டி காத்து கையில் பேசினாரா நான் தெரியல. ஹே இங்கே நிறைய ஆடு மாடெல்லாம் வைக்கிறோட, ஓகேயா பார்த்துக்கலாமா, என்ன சொல்லு அப்படின்னு இங்கே சிமியோனை ஜம்ப் பண்ணி ரூபன் கையில் பேசினார். இந்த பக்கம் ரூபன் வந்து சிமியோனை ஜம்ப் பண்ணி காத் கையில் பேசினார். காத்து வந்து எப்ராயிமை ஜம்ப் பண்ணி மனாசே கையில் பேசினார். அங்கே பாருங்கள், பேசி ரூபனும் காத்தும் மனாசையில் பாதியும் கூட்டம் கூடி என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு இடத்த கொடுத்துரு, எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்துரு, மீதி பேர் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நான் செட்டில் ஆகிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டிலாம் இருக்குது, ஆடு மாடுலாம் இருக்குது. மீதி கோத்தரத்து ஜனங்க சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆடு மாடுலாம் இருக்குடா. ஆமென். A complete conquest has not been made. இன்னும் முழுசா சோதரிக்கவே இல்லை. ஆமென். ஆனாலும் ஈஸ்ட் சைடு ஆஃப் ஜோர்டான், யோர்தானுடைய கிழக்கு பக்கத்தில் லேண்ட் ஆஃப் ஜாசேர், யாசேரோட நிலத்தை பார்த்ததுமே ஆமாம் எங்களுக்கு அது வேண்டும் என்று கேட்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அதனால் படித்தோம். எந்த இடத்த பார்க்குறாங்களாம்? யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்த போதும் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஆமென். சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. மோசையும் ஆசாரனாகிய எலியாசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, 3ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரேல் சபைக்கு முன்பதாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலேயாலே, செபாம், நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததுனால எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு இதை கொடுத்துருங்க. we want to find favor from you. எங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, நாங்கள் அண்ணாண்ட கடந்து வர மாட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ட்ரைபல் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருங்க. 12 கோத்திரத்தில் எத்தனை கோத்திரம் பிரிஞ்சிட போகிறாங்க? 2.5 போனால் மீதி எத்தனை இருக்கு போகுது? 9. இந்த மனாசையோட பேர் பின்னாடி ஆட் ஆகும், அவங்களும் பிறகு பிராது பண்ணுவாங்க. மோசே பிரிச்சு கொடு. வெற்றி, சக்சஸிவ் விக்ட்ரிஸ், வெற்றியை பார்க்க 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 எடுத்துக்கணும்னு ஆசை வந்து விட்டது. இப்பொழுதுதான் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனை ஜெயித்தார்கள். எஸ்போனுடைய ராஜாவாகிய பாஷானுடைய ராஜாவாகிய ஓகை ஜெயித்தார்கள். ஆமென். ஆமாம், அமோரியருடைய ராஜா எஸ்போன் நாட்டில் உள்ள சீகோனை ஜெயித்தார்கள். பிறகு பாசான் தேசத்து ஓகை ஜெயித்தாங்க. மிராக்குலஸ் வெற்றி. மீதியானர்களை ஜெயித்தார்கள். இப்போ அவங்களுக்கு என்னன்னா வந்துருச்சு, எனக்கு இது வேண்டும். ஆமென். we want this place, எங்கள் லைஃப் ஸ்டாக்கு இது வேண்டும். ஆமென். we want it. கீலேயாத்னா மறக்காதீங்க, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா தீர்க்கதரிசியோட ஊர். ஆமென். இது எங்களுக்கு வேணும். ஹைலாண்ட்ஸ், யோர்தான் வேலி எங்களுக்கு வேணும். நல்ல மழை இருக்குது, நல்ல ஃபெர்டைலாக இருக்கிற லேண்ட் எங்களுக்கு வேண்டும். 400 ஆண்டுகளாக எங்கள் முற்பிதாக்கள் ஆசைப்பட்ட கானானுக்கு நாங்கள் வரவில்லை. என்ன பண்ணல, இங்கேயே இருந்துடுறோம். மக பேசும்போது சொன்னாங்க, ஊழியத்தில் கூட கர்த்தர் நம்மளை இன்னும் கானான் பாதையில் தான் கானான் நோக்கி தான் நடத்திடணும். கானானில் காலே வைக்கல, பாதியிலே நம்ம செட்டில் ஆகிட பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு செட்டில்மெண்ட் கொடு, இப்போ கொடு. ஒரு பிரதர் சொன்னார், ஐயா எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகி வந்துட்டேன். அப்புறம் சொன்னால், ரிட்டையர் ஆனால் நிறைய காசு வருமாப்பா? இல்லையா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்கவுங்க பிஎஃப்பை அவங்கவுங்க காசெல்லாம் எடுத்துக்கலான்னு ஒரு ரூல் போட்டாங்க ஆன்லைனில். நான் வருஷம் வருஷம் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன்யா. இப்போ என்ன இல்லை, எதுவுமே இல்லை. நான் அப்பப்போ ஆசைப்பட முடியாது மகனே மகளே. கானானுக்கு கடைசியில் தான் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு ஃபார் த திங்ஸ் விச் காட் ஹஸ் கிவன் டு யூ டுடே? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, உங்களுக்கு எதுலடா குறை வச்சார்? வானத்துலேருந்து மண்ணா பொழிஞ்சிச்சில,
இவங்க தானே சாப்பிட்டாங்க. ஆடு மாடுங்க என்ன சாப்பிட்ருக்கோம் சொல்லுங்கள்? புல் சாப்பிட்ருக்குமா? அம்மா அந்த பாலைவனத்தில் குடிக்க தண்ணி கிடையாதுமா. பகலில் மேகஸ்தம்பம் இல்லைன்னா சுடு மணலில் செத்து போயிடுவாங்க. மணல் பாலைவனம்னா நினைக்கிறீங்க? அரேபியன் பாலைவனத்தில் 1/2 மணி நேரம் ஒரு மனுஷன் தொலைஞ்சிட்டான்னா, ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா காரோட ஃபேமிலி செத்து போயிடும். பற்றிக்கும். கார் ஓடணும், ஏசி வேலை செய்யணும், கார் தப்பிச்சிடணும் அந்த இடத்த விட்டு. அந்த பாலைவனத்தில் ஆடு மாடுகளுக்கு ஏதுங்க புல்? நான் ராஜாவுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க சாப்பிட்ட மண்ணாவை தான் அதுங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. தகுதி இல்லாதவர்கள், நம்ம தகுதியே இல்லாதவர்கள். வானத்து மண்ணாவை அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, அதுங்களும் சாப்பிட்ருக்கோம். ஆடு மாடுகளுக்கு ஸ்பெஷல் சாப்பாடாக சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்டு மீதி இந்த சாப்பாடு, அப்புறம் தண்ணி, சோறு வடித்த தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, சொல்லுங்கள் அதானே? நம்ம வீட்டில் மீந்த இட்லி இதெல்லாம் தானே தரோம். அதை தானே சாப்பிட்டுட்டு அது நமக்கு உச்சிதமான ஹெல்த்தியான பால் நமக்கு கொடுக்குது. நம்ம அன்ஹெல்த்தியான ஃபுட்டு அது கொடுப்போம். மண்ணாவை தான் சாப்பிட்ருக்கோன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. ஆண்டவர் நீ நான் கொடுக்குற மண்ணாவை அது கொடுத்தியான்னு தரல. அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாரு. அதுங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாது. அப்படியே சாப்பிட்ருக்கோம். தூங்கி ஏற்றதுமே வானத்துலேருந்து பொழியுதில்ல, இவங்க தான் அளந்து எடுத்துகிட்டு ஒரு அரைப்படியில். இவங்களுக்கு வேலையில்லை, அதுவே மேய்ஞ்சி சாப்பிட்ருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த கானானுக்குள் வந்த பிறகு why you settle outside Canaan? நம் திருச்சபை ஆரம்பித்து 7 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் கானானுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் செட்டில் ஆகிட்டாங்க. போதும் போதும் போதும், நான் செட்டில் ஆகிடுறேன், இது போதும், இதில் எனக்கு தீர்த்து வைங்க, இதில் எனக்கு பிரித்து கொடுங்க. நோ 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 நோ, மகனே மகளே, கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு இன்னும் நாம் போகவே இல்லை. டோன்ட் கெட் செட்டில்டு ஃபார் லெஸ். குறைவுக்காக என்ன பண்ணிடாத, திருப்தி அடைந்து விடாது. ஆபிரகாமை பார்த்து அழைத்தார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. இட் இஸ் a divine word. It is a word which we need to depend. நான் நம்பி வாழ வேண்டிய ஒரு வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. Our existence depends upon God's word. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரா இருக்கிறதே அவர் வார்த்தையை நம்பிதான். நான் இன்றைக்கு ஊழியம் செய்வது அவர் வார்த்தையை நம்பிதான். Hallelujah. Don't settle for little things. Don't be influenced by outsiders. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பாசான் தேசத்து ராஜா ஓகு இவங்களெல்லாம் ஜெயிச்சாங்களே, உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம், அப்பா அந்த ராஜா எப்படி இருந்தால, செழுமையாக இருந்தால, நம்ம அவனை அடிக்க போனோமே, நான் மாதிரி சாப்பிட்டு இருந்தால, நான் மாதிரி பேலஸில், ஏய் நம்ம எடுத்துக்கலாமா அதை, அப்படி தான் வந்துருச்சு. நோ, உலகத்தில் அதில் உள்ளவைகளையும் எதையும் நாம் இச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம வழியில் வர்றதும் போகிறதுமா இருக்கும். Hallelujah. What are they demonstrating in front of other people? ரூபன், காத், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை மீதி 10 பேர் எப்படி பார்க்குறான்? What are you doing? Amen? Yeah. Of course land இருக்குது, எக்ஸ்பென்ஷன் தேவை, உங்களுக்கு வேணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துரு, நாங்கள் எங்கே வர மாட்டோம், யோர்தான். அப்போ ஆளுக்கு 2 பேராக வந்து மோசேகளை பேசினாங்கண்ணா, என்னத்துக்காகும்? நம் லட்சியத்தை நோக்கி நம்ம ஓடினோம்னா செட்டில் ஆகணுன்ற எண்ணமே வராது. தானாகவே செட்டில் ஆகிட்டு இருப்போம். நீங்கள் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபக்குழு நடத்திட்டே இருங்க, ஆண்டவருடைய திருச்சபை நிறுவிட்டே இருங்க, செட்டில் ஆகணும்னு எண்ணமே வராது. நமக்கு எல்லாத்தையும் ஆனால் கொடுத்துருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம செட்டில்மெண்ட்டே பரலோகத்தில் தான் ஆகுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய எருசலேம் இறங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு ஏக்கர் கணக்கில் வீடு கொடுத்து செட்டில் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கார்லலாம் போக தேவையில்ல, பறந்தே போகலாம், அவர் கையில் கேட்கலாம், எல்லாத்தையும் கொடுப்பார். ஆர் யூ செட்டிலிங் ஃபார் லெஸ்? நோ நீட். ஆமேன். இப்போ ஒரு ஜனங்க சப்ஜெக்டை விட்டு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசும்போது, மீதி பேரை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணாமல் தான் மட்டும் பேசும்போது ஒரு லீடரோட மண்டை பிச்சுக்குமே. அதை நம்ம இப்போ பார்ப்போம். மோசே டென்ஷன் ஆகிட்டார். நீ என்ன ஒஸ்தியாடா அப்படின்னு கேட்கலாம். நீ பெரியவனாக இருக்கிய, உனக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்கலாம். மோசே ரியாக்ட்ஸ். He reacts to the request of the tribes. மோசஸ் ஏற்கனவே மோசஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் ஆண்டவர், நீ என்னத்தை தாண்ட மாட்ட, யோர்தானே போக மாட்ட, நீ கானானுக்குள்ளே கால் வைக்கவே மாட்ட, கானானுடைய பார்டரில் நீ இங்கே மறிக்க போகிற. மோசஸ் ரியாக்ட்ஸ். எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்க. ஐயா டென்ஷன் ஆகிட்டார். எல்லாருமே எப்படி தானே இருக்கீங்க. அப்பொழுது மோசே காத் புத்திரி ரூபன் புத்திரி நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? அண்ணன் தம்பி இன்னும் கானானில் போய் சண்டையே போடல. 2 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் 29 ராஜாக்கள் மேலே ஜெயிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே இருப்பீங்களோ? உங்கள் சகோதரர் சண்டை போடுவாங்க, நீங்கள் இருப்பீங்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? வண்டர்ஃபுல்லான கொஸ்டின்.
நான் போக மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு நான் போகிறேன்னு வைங்களேன், அன்னைக்கு வேனில் 8 பேர் வரணும். ஒரே ஒரு நபர் நான் போக மாட்டேன்னாங்கன்னா மீதி 7 பேர் டான்ஸ் ஆடுறத நான் பார்த்துக்கிறேன். நானும் வரல, நான் அடுத்த வாரம் வரேன், அடுத்த மாதம் வரேன்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை பிள்ளைங்களா. உங்களால் மற்றவங்க திடனற்று போனாங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். ஆமென். நம் வார்த்தைகள் யாரையாகிலும் திடனற்று போக செய்திருக்கிறதா? கர்த்தருடைய பணி அவ்வளவு லகுவான பணி அல்லவே. ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது கஷ்டமாக இருக்க. ஒரு ஆத்மாவை சபையில் சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆனால் வர ஒரு ஆத்மாவை போகாமல் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. ரூபன் செஞ்சிட்டான், நான் போகல அப்படின்னும் போது கூட சேர்ந்து காத்து சொல்லும்போது இன்னும் எத்தனை பேர் தாங்கிறாங்க? 10 கோத்திரம் தான். அவங்களும் ஒரு நிமிஷம் ஆகாது நாங்கள் போகலன்று. How can you discourage the hearts of the children of Israel? Are we encouraging the children of Israel? இன்னைக்கு நம்ம பேசுகிற பேச்சு இஸ்ரவேலர்களை உற்சாகப்படுத்துகிறதா, அவர்களை உற்சாகம் இல்லாமல் பண்ணுகிறதா? ஆமென். ஆமாம், ஆப்வியஸ் தான். இப்போ மார்னிங் டியூஷனுக்கு உங்கள் லீடர்ஸில் ஒரு 2 பேர் லேட்டாக வர்றதுன்னு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் பிள்ளைங்களா, தப்பாக எடுத்துக்காதீங்க. லேட்டாக கரெக்ட் டைமுக்கு வரவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் சொல்லி பாருங்களா, உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க மார்னிங் டியூஷனே வர முடியாதுங்கன்ட்டு போயிடுவான். சபை மக்கள் சர்ச்சைக்கு வர்றது கஷ்டம்ட்டு போயிடுவான். டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படி தொத்தும். பொதுமக்கள் கிறிஸ்டியனாகவே வாழ முடியாதுங்கன்ட்டு போயிடுவான். அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எப்படி பெருசாகுது பாருங்கள். முதல்ல இருக்கிறவர் என்ன சொன்னார்? கரெக்ட் டைமுக்கு வர்றது கஷ்டம்னாரு. 2வது ஆள் மார்னிங் டியூஷனுக்கு வர்றதே கஷ்டம்ட்டார். 3வது ஆள் சர்ச்சுக்கு வர்றதே கஷ்டம்னார். 4வது ஆள் கிறிஸ்டியனாக மாறதே கஷ்டம்ட்டார். டிஸ்கரேஜ்மெண்ட் கேன் ஸ்ப்ரெட். ஹல்லேலூயா. யோசுவாக்கு 100 வயது கிட்ட ஆக போகிறது. யோசுவாக்கு 80 வயது தாண்டி விட்டது. மோசேக்கு 120 வயது இருக்கிறது. தன் லீடர்ஸ்க்கெலாம் வயசாயிருச்சு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி தோளில் சுமந்த லீடர்ஸால் முடியல, அவங்க டயர்ட் ஆயிடுச்சு. நீ ஹெல்ப் பண்ணுறான்ற நேரத்தில் நான் செட்டில் ஆகிறேன்றான். எவ்வளோ தப்பான விஷயம்ல இது. ஆமென். செட்டில் ஆகிடலாமா? வீட்லேயே உட்காந்துக்கலாமா? வீட்லேயே உட்காந்து ஆன்லைன் அட்டன் பண்ணலாமா? செல் குரூப் நடத்தாம விட்டுலாமா? நோ 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 நோ. மற்றவர்களை திடனற்று போவதற்காக நான் அல்ல, மற்றவர்களை திடப்படுத்த போகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் மற்றவருடைய இருதயத்தை திடப்படுத்த போகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. விட்டுறாதீங்க பிள்ளைங்களா. டிஸ்கரேஜ்மெண்ட் சாத்தானோட ஸ்பிரிட். அது அந்த ஓகு, அந்த பாஷான் தேசத்து ராஜா, அந்த எமோரியரோட ராஜாலாம் இருந்தாங்களா, அவனுங்களோட ஸ்பிரிட்டு. ஹல்லேலூயா. அது இஸ்ரவேலர்களை தொத்திருச்சு. தே வாண்ட் டு ஸ்டாப் அண்ட் தே வாண்ட் டு செட்டில். ஆமென். மோவாப் தேசத்தை சுற்றி வந்தாங்க. அது அவனுங்களோட ஸ்பிரிட்டு. ஆமாம். இப்போ ஐயா ஹிஸ்டரியை பற்றி பேசுகிறாரு. அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஷ் பர்னேயாவில் அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தாங்க. அங்கனாச்சு காதேஷ் பர்னேயாவில் 12 பேர் அனுப்பிச்சார். 12 பேர் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லணும்? குட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லணும். இப்போ நான் உங்களை ஒரு 12 பேரை நம்ம சபை நிறுவ போகிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்பிட்டேன்னு வைங்களேன். 12 பேர் போகிறீங்க, ரைட்டா? போகிறீங்க, 12 பேர் வரீங்க. 12 பேர் சாட்சி சொல்லுங்கன்றோம். முதல் ஆள் வந்து சாட்சி சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா நான் வெயில் தெரியுமா அந்த ஊரில், ஐயோயோ ஒரே மயக்கம், எங்கள் ஒய்ஃப் மயக்கடிச்சு ஊண்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஊசிலாம் போட்டு எடுத்தான்ட்டோம். ஆமாங்க அப்பா அப்படின்னு ஒரு வச்சுட்டாரு வைங்களேன். இன்னொருத்தர் வரும்போதே அழுதுன்னு வர, என்னை 2 அடி அடிச்சிட்டாங்க. எங்கேருந்து? 2வது ஆளாச்சா உட்காந்து கேட்டுனுக்கிறவனோட நிலைமை என்ன ஆகும்? உட்காந்து கேட்டுங்கிறவன் 30 லட்சம் பேர் இவங்க ட்ராமாவை பார்க்குறோம். 3வது ஆள் ஒவ்வொருத்தனும் பயங்கரமான மக்கள், நம்ம வெட்டுக்கிளிகள், நான் பார்த்து கேட்கிறேன் அவர்கள் ராட்சசர்கள், நாம் யாரு? வெட்டுக்கிளிகள் தெரியுமா அப்படின்னு கேட்குறான்னு வைங்களேன். உட்காந்துக்கிற நிலைமை என்ன ஆகும்? ஆமாம். எல்லாம் அந்த திராட்சை பழத்தை பறித்து சாப்பிட்டுனே சொல்கிறான். திராட்சை குலைகளை தூக்கிட்டு வராங்க. ஆல் நெகட்டிவ் மெசேஜஸ், எல்லாமே நெகட்டிவ் மெசேஜ். ஆமென். எல்லாம் நெகட்டிவ் மெசேஜஸ். மோசே தத்தளிக்கிறார். ஐயோ இவனுங்களை போய் அனுப்பிச்சனே, பெட்ரோல் செலவு பண்ணி கையில் காசு கொடுத்து இந்த டீமை அனுப்பிச்சனே. 10 பேர் முடிந்த பிறகு தான் யோசுவாவும் காலேபும் வராங்க. எப்புனேயின் குமாரனாகிய காலேப், அது அவர் எந்த கோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம்? யூதா. எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த யோசுவா தான் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, ஜனங்களை இவங்க சொல்றதை நம்பாதீங்க, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. யார் கொடுப்பாருன்னு சொல்றாங்க? கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லி பண்றாங்க.
அதை மோசே நினைவு கூர்றார். அந்த ஒரு குளறுபடியிலிருந்து அந்த சபையை மீட்கிறதுக்கு மோசையும் ஆரோனும் யோசுவாவும் பட்டது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷன் பிரச்சனையை கலரை விட்டு வீட்டில் போய் பட்டு தூங்கிடுவான், அதுக்கப்புறம் சர்ச்சை சேர்த்து ஒன்றா பிடிக்கிறது பாஸ்டர் படுற கஷ்டம் இருக்குமே, பயங்கரமான கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க. அதான் நடந்துச்சு. ஏற்கனவே நீங்கள் பண்ணீங்க. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திர கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு போகாதபடி அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அன்னைக்கு அவங்க ராங் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு பெருசாக பேசல, நம்மளை எல்லாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அல்லேலூயா. நம்முடைய திருச்சபை ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஊழியம் பண்ணுறதில் எனக்குள்ள சேலஞ்சு சொல்கிறேங்க இல்லைங்களா, பிள்ளைங்களை பொறுப்பாக ஆப்ரேட் பண்ண வைக்கிறது எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இதை செய்யணும் அதை செய்யாமல் போவாங்க. ஏன் செய்யலைன்னா ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க. செய்யறதுக்கு உண்டான சேலஞ்சை எடுத்து சேலஞ்சோடு செய்ய மாட்டாங்க, செய்யாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. ஏங்க இதை செய்யலை, இதுக்கு ஒரு காரணம் டெய்லி வச்சுருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, டைமில் அவங்களை இழுத்துன்னு வரத்துக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடும். எல்லா திறமையும் எல்லா சேலஞ்சும் இருக்கும், என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பொழுதெல்லாம் காலை ஆராதனை காலையில் 6 o'clock வச்சோம். 6 to 7:30 காலையில் 6 மணிக்கு. ஆமாம், நான் இங்கே மைக்கில் மெசேஜ் கொடுத்துருப்பேன். ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருப்பார், அவர் கூட தூங்கின்னு இருப்பார். இன்னொருத்தர் 7:30னா 7:20 வருவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான்டா, ஆளே இல்லை, இருக்கிற ஆளாலே என்ன ஆகிடுவேன், டிஸ்கரேஜ் ஆகணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விட்டுறலாமான்னு இருக்கும். முடிச்சுட்டு திரும்பி பிள்ளைங்களுக்கு போகணும், மீதி திருச்சபைகளை பார்க்கணும், மீதி ஊழியங்களை பார்க்கணும், எங்கள் படிப்பை பார்க்கணும், பிள்ளைங்களோட படிப்பை பார்க்கணும், காசு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாக அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வெட்னஸ்டே எத்தனை வேலை நடந்துக்கு பாருங்கள். நேற்றைக்கு ஒரு டிசர்டேஷன் பண்ண பாஸ்டர்மா காலேஜுக்கு போனாங்க. நானும் என்னுடைய பேரண்ட்ஸும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நிலைமை போனோம். FGBS சேக்காடு கிருபியாக நடந்தது. 3 FGBS ஒரகுடம் கிருபியாக நடந்தது. மார்னிங் டியூஷன் நடந்தது. அண்ணா சிஸ்டர் வீட்டில் ப்ரேயர் நடந்தது. ஆன்லைன் கட்டி கிளாஸ் எஸ்தர் அம்மா எடுத்தாங்க. நெட் எக்ஸாமுக்காக ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணோம். ரிசர்ச் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வேஸ்ட் பற்றி ஒன்று பண்ணோம். மொத்தம் 9 முக்கியமான வேலைகளை என் தலைமையில் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். என் பிள்ளைங்க தான் செஞ்சாங்க. பெரிய வேலை, ஒன்றும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அன்றைக்கி 1 செய்ய முடியல, இன்றைக்கி 9 செய்யக்கூடிய கிருபையை கொடுத்தார். எனக்குள்ள ஒரு ஆசை, நான் டயர்டாக இருக்கும்போது கூட நான் டயர்ட் ஆகிட்டன்றதுக்காக ஊழிய நிற்கக்கூடாது பிள்ளைங்களா. என் பலத்தில் நான் வர டைமில் தான் அந்த மார்னிங் டியூஷன் நடக்கும்னா இன்றைக்கே நின்றோம். ஏன்னா எனக்கு வயசாகுது, நிறைய பொறுப்புகள் வருது. தலைவன் பலவீனப்படும் பொழுது அவரை பலப்படுத்தி ஊழியத்தை செய்வதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். யூனிட் டு ஓவர் கம். இல்லைன்னா என்ன தெரியுமா, உங்கள் பிரச்சனை என் கையில் சொல்லிட்டு போயிடுவீங்க. என் பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்கள் லாஸ்ட்டு யாருக்கு பிரச்சனை ஆகிடுவீங்க, எனக்கே பிரச்சனை ஆகிடுவீங்க. ரொம்ப பாரமாக இருக்கும். இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க மோசைகளை, மோசே எனக்கு என்ன இருக்குது, ஐ வாண்ட், நான் செட்டில் ஆக போகிறேன், எங்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் இடம் கிடச்சிச்சு, நாங்கள் இங்கே போகணும். மோசே சொல்கிறார், ஏற்கனவே இது என்ன பண்ணீங்க, அந்நாளிலே கர்த்தர் உங்கள் மீது கோபம் உண்டவனானாரே. இது என்ன மினிஸ்ட்ரி ஆச்சே, இது இஸ்ரவேல் ஜனம் ஆயிற்று, கானானில் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற இடம் ஆயிற்று. இந்த நேரத்தில் நீ பேசுகிற பேச்சு இம்பார்ட்டண்டான பேச்சாச்சே, நீ எப்படி பேசலான்னு கர்த்தர் கோபம் கொண்டார். லார்ட்ஸ் ஆங்கர் வாஸ் கிண்டல்டு. 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ரொம்ப கோபப்பட்டார். இட் இஸ் அன்ஃபேவரபிள் ரூபன், காத் நீ பேசுறது அன்ஃபேவரபிளான விஷயம், எனக்கு வில்லைங்க இல்லைடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. அல்லேலூயா. உன் மனசில் எவ்வளோ தப்பு இருக்கு பாரு. நீயும் அப்படி தான், உங்கள் தாத்தா பாட்டியும் அப்படி தான் திட்டார், கோபப்பட்டார். என்ன தலைமுறை, பாலைவனத்தில் சத்திங்களே என்று சொன்னார். உத்தமமாய் பின்பற்றின 2 பேரா, எப்புனை கேனாசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரனும் யோசுவா தவிர எகிப்திலிருந்து வந்த 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாக பின்பற்றபடியார் அவர்களை நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஆனால் என்ன பண்ணிட்டாராம், வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, இங்கே ஏனோ தானோன்னு என்னையே ஏமாத்துற மாதிரி இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுவேன், கூட்டே போக மாட்டேன் போடா. நேச்சுரலாக மறிப்பீங்களோ டிசாஸ்டரில் மறிப்பீங்களோ, நீங்கள் போக போகிறதில்ல. கானான்லேருந்து கிளம்புன 2 பேர் தான் போக போகிறீங்க, மீதிலாம் அவங்க பிள்ளைங்க போக போகிறாங்கன்னு 2 பேர் தானா பேரே சொல்லிட்டாரு. எப்புனையின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா. திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. கர்த்தர் 40 வருஷம் அவர்கள் என்ன பண்ணினாருன்னு சொல்கிறாரு,
அலைய பண்ணினேன். இதெல்லாம் படிக்கும்போதுங்க எனக்கு இஸ்ரேலுக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறத விட நான் என் லைஃப்பை படிக்கணும் போல தோணுது. நம்மளும் இந்த மாதிரி எதனா பண்ணோம்னா அலைஞ்சிக்கினே இருப்போமோன்ற பயம் எனக்கு வருது. ஆண்டவரை நம்பி வந்துட்டு, ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டு அவரை நம்பாமல் மீதியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதனால தான் ஒரு வேளை அலையிறோமோ, அதனால தான் நமக்கு ஒரு வேளை கிடைக்காம போதோ, அதனால தான் நம்ம செட்டில் ஆகலையோன்ற ஃபியர் எனக்கு வருகிறது. அதே தானே, அதே ஆண்டவர் தானே, அதே பிரச்சனை தானே. அவங்க அங்கே பண்ணாங்க, நம்ம இங்கே பண்ணுறோம். கர்த்தருடைய கோபத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்தில் பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள். எப்படி வந்துட்டாங்க? கூட்டமாக வந்திருக்கிறீர்கள், பெருங்கூட்டமாய் வந்திருக்கிறீர்கள்னு என்ன பண்ணுறார் ஐயா? கோபம் பண்ணுறார். நான் உங்களுக்கு கூட்டத்தோட எண்ணிக்கை சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க. 46,500 ஒன்று கூட்டுக்குமா எவ்வளோ வருது? 46,500 ப்ளஸ் 45,650 எவ்வளோ பேர் வராங்க பாருங்களேன். ஏறக்குறைய 90,000 பேருக்கு மேலே வராங்க. எத்தனை மனு வந்து நிற்குது? ஆண்கள் மட்டும்தான் இது கணக்கு, அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்கெல்லாம் கிடையாது. மனு மட்டுமே எத்தனை வந்துக்குது? அவ்வளோ பேர் பெருங்கூட்டமாக வந்து நிற்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? மிரட்டுறீங்களடா. இல்லைன்னா என்ன சொல்லுவான்? நீ கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல மோசே, நாங்கள் எத்துக்கு போகிறது உறுதி. பெரிய குழப்பாயிடும்ல. அவனுக்குள்ளே அடிச்சுப்பானுங்களா, அடிச்சிக்க மாட்டாங்களா? அப்புறம் ரூபன் வந்து கேட்டான்னா சிமியோன் சும்மா இருப்பாங்களா? நப்தலி சும்மா இருப்பாரா? ஆஷியர் சும்மா இருப்பாங்களா? இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுமா போகாதா? ஆமாம், எல்லாமே 45,000, 50,000, 35,000, 60,000 இருக்கான். பெருங்கூட்டமாய் எழும்புகிறீர்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்காமல் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான். நீங்கள் ஆர்டர் விட்டு பின்வாங்கி உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்கன்னா இருக்கிறவங்களே என்ன பண்ணுவீங்க? சாவடிச்சிருவீங்க. ஆமேன். இப்போ தான் அவனுங்களோட பிளானை சொல்ல போகிறானுங்க. அல்லேலூயா. இதை நான் படிக்கும்போது மோசே அவசரப்பட்டு கோவப்பட்டாரா, இல்லை இவனுங்க பிளானோட வந்தானுங்களா எப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியுது, ஆண்டவர் அவங்கள இங்கே செட்டில் ஆக சொல்லலை, இவங்களா செட்டில் ஆகணும்னு ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க. அவ்வளோ. ஆண்டவர் எங்கே கூப்பிட்டு போகிறேனாரு? கானானுக்கு இந்த பக்கம்னாரா, கானானுக்கு அந்த பக்கம்னாரா? கானான், ரியல் கானான், ஒரிஜினல் கானான். ஆனால் இவங்க எங்கே செட்டில் ஆக பார்க்குறாங்க? இந்த பக்கம். கஷ்டம். ஆமேன். ஆமாம், கஷ்டம். செட்டில் ஆக பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க, ஆடு மாடுகளுக்கு தொழுவங்களையும் பிள்ளைகளுக்கு பட்டங்களையும் இங்கே கட்டுவோம், ஆனால் நாங்கள் சண்டைக்கு வருவோம். மோசையை பேசிஃபை பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில. மோசையை நான் இங்கே இருக்கேன், எங்கள் பிள்ளைங்க இங்கே இருப்பாங்க, ஆனால் இவங்கெல்லாம் எங்கே வருவாங்க? எங்கள் பிள்ளைங்க இங்கே இருப்பாங்க, நாங்கள் அங்கே வந்து சண்டை போட பண்ணுவோம். எங்கள் பிள்ளைங்க இங்கே தங்குறதுக்கு நீங்கள் ஓகே மட்டும் சொன்னால் போதும். என்ன சொன்னால் போதும்? ஓகே சொன்னால் போதும். கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமேன். எல்லாரும் சுதந்திரிக்கும் வரைக்கும் நாங்கள் திரும்புவதில்லை, நாங்கள் முன்னாடி போய் சண்டை போடுறோம். அப்போ எத்தனை வருஷம் ஆகி திரும்பி வந்தாலும் எங்கள் பிள்ளைகள்லாம் இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே வரோம், சண்டை போட்டு ரிட்டர்ன் ஆகிறோன்னு சொல்ல போகிறாங்க. யோர்தானுக்கு இப்புறத்திலே கிழக்கில் எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடினால் நாங்கள் அவர்களுடைய யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம். டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க, இங்கே லேண்டு வாங்கிக்கிறோம், அண்ணாண்ட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? லேண்டு வாங்க மாட்டோம். மோசே சொன்னார், நீ சொன்னபடியே என்ன பண்ணு, செய். யுத்த சன்னத்தராகி சண்டைக்கு ஸ்டார்ட் பண்ணு. நீ ஃபஸ்ட்டு நில்லு, எல்லாரையும் துரத்தி விடும் அளவும் நீங்கள் யுத்த சன்னத்தராக யோதனை கடந்து போவீர்கள் என்றால் அந்த தேசத்தை நாம் வசப்படுத்தின பின்பு நீங்கள் திரும்பி வந்து இந்த தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். பாதியில் மாட்டிக்கிட்டானுங்க. இப்போ ஒய்ஃபு பிள்ளைங்களாம் இங்கே இருப்பாங்க, மீதி பேராது பரவாயில்ல போல் ஒய்ஃபு பிள்ளைங்களோட சண்டை போட்டு போகலாம். ஒய்ஃப் பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு இவங்க எங்கே போனோமா? அந்த சைடு போக வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டார்ட். அப்படி செய்யவில்லை என்பீர்களானால் நீங்கள் பாவம் செய்தவர்களாகி உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இப்படி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி டாக்குமெண்ட்டில் யார் கையெழுத்து போடணும்? மோசே போடணும். போடலன்னா அவங்க அங்கே செட்டில் ஆக முடியாது. போட்ட பிறகு ஒரு சண்டையை நடத்திட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த சண்டைக்கு நீங்கள் போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு, மூணாவது சண்டைக்கு நீங்கள் போங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நாலாவது சண்டைக்கு நீங்கள் போங்க நான் காசு எதனா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அஞ்சாவது சண்டைக்கு உங்களுக்கு தானே நீங்கள் போங்கன்னு சொல்கிற மாறினாங்கன்னா இருக்கும். ஆறாவது சண்டைக்கு உங்களுக்கு எதுக்குறா லேண்டு அப்படின்லாம் மாறுவாங்க தானே. பண்ணிங்கன்னா என்ன தொடரும்? உங்களை பாவம்
தொடரும். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாயின் மொழிபடியே செய்யுங்கள் என்றான். போ, கோ பில்ட் யுவர் சிட்டிஸ். நான் வெயிட் பண்ணுறேன். கடகடன் என்ன பண்ணு, பட்டணத்தை கட்டிக்கோ, செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டு வா என்று சொல்ல, காத் புத்திரர் ரூபன் புத்திரர் என் ஆண்டவன் கட்டளையின்படியே செய்வோம் என்று புறப்பட்டார்கள். பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், மனைவிகள்லாம் கிளியத்தின் பட்டணங்களே இருப்பார்கள். நாங்கள் புறப்படுவோம்னா பண்ணிட்டாங்க. தே ஹாவ் ஸ்டார்டட். அவங்க பட்டணங்கள் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மோசே கொடுத்துட்டார். 33ஆம் வசனத்தில் படித்தோம் என்றால் 33ஆம் வசனத்தில் அவங்களோட சிட்டிஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யோர்தானுக்கு அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாராக மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவர்களை சேர்ந்த தேசங்களையும் அவர்கள் எல்லைகளில் சுற்றியும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்துட்டாங்க. வெரி குட். அவங்க பில்ட் பண்ண சிட்டிஸ் பாருங்கள். காத்து புத்திரரோடது தீபோன், அதரோத், ஆரோவேர், ஆத்ரோத், சோபான், யாசேர், யோகியா, பெத் நிம்ரா, பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டு தொழுவங்களையும் கட்டினாங்க. ரூபன் சந்ததியார் என்ன பண்ணுறாங்க? எஸ்போன், எலாயேல், கீரியாத்திம், பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ, பாகால் மேயோன், சீப்மா என்பவைகளை கட்டின பட்டணங்களை வேறு பேர்களை கொடுத்தாங்க. மனாசேயின் குமாரனாகிய பாதி பேருக்கு மாகிரியின் புத்திரர் கீலேயாத்துக்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்து எமோரியரை துரைத்து விட்டார்கள். ஓகே, இப்போ மனாசையோட பாதி மாகிற்கு கொடுக்கப்பட்டது. அதிலே அவர்கள் குடியேறினார்கள். ஆமென். மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களை கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளை யாவீர் என்று பேரிட்டான். நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களை கட்டிக்கொண்டு அதற்கு தமது நாமத்தின்படியே நோபாக் என்று பேரிட்டான். எல்லாம் புறப்பட்டு போய் கட்டிட்டாங்க. 2.5 கோத்திரம் பேர் செட்டில் ஆகிறாங்க. 9.5 கோத்திரம் பேர் சொல்லுங்கள் பார்த்துன்னுங்கிறாங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், எத்தனை பேர் ஜீசஸை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்கன்னா மற்றவங்க செட்டில் ஆகிறத பார்க்குற தைரியம் இருக்கும். விசுவாசிக்கலைன்னா அவன் செட்டில் ஆகிட்டான், நான் செட்டில் ஆகலேன்னு நமக்கு கஷ்டம் வந்துடும். நம்ம பாஷையில் சொன்னால் நமக்கு வயிறாக எரியும். ஐயோ, நான் 8 வருஷமாக ஊழியம் பண்ணுறேனே, ஒன்றுமே இல்லையே, இது அவரு செட்டில் ஆகிட்டாரு, இவரு செட்டில் ஆகிட்டாரு, அவரு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லைப்பா, நம்மளை செட்டில் ஆக்குறவரே தேவன் தான். நம்மளை செட்டில் பண்ணிக்க போகிறதே இல்லை. என்னைக்கு இயேசுவை ஏற்று கொண்டோமோ அன்னைக்கே சொன்னோம், கர்த்தர் மேய்ப்பார், நான் தாழ்ச்சி. அவர் என்னை புல்லிடங்களில் மேய்ப்பார், நான் என்னை புல்லிடங்களில் போய் கொண்டிருப்பேன், கர்த்தனுக்கு பின்பதாக வருவார். இல்லை, அவர் என்னை புல்லிடங்களில் மேய்ப்பார். ஆளுக்கு புல்லு தேடி செட்டில் ஆகட்டும் மகனே. உனக்காக புல் தேடுகிறவர் உன் தேவன், அமர்ந்த தண்ணீரண்டை தேடுகிறவர் நம் தேவன். 2.5 கோத்திரத்தார் செட்டில் ஆக போகிறாங்க. 9.5 கோத்திரத்தார் 2.5 கோத்திரத்தார் பட்டா கையில் வாங்கிட்டாங்க. டாக்குமெண்ட் கையில் இருக்குது. லேண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆட்டு தொழுவெல்லாம் கட்டிட்டாங்க. அவங்க ஆடுங்களாம் மே அப்படின்து, நம்ம ஆடுங்களாம் அப்படின்து. டயர்டாயிடுச்சு. பிலீஃப் இன் காட் கேன் மேக் அஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அனதர் டே. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் நாளையே சந்தோஷமாக பார்க்கும். மனிதர் மேல் உள்ள நம்பிக்கை இன்றைய நாளையே கஷ்டத்தோடு பார்க்கும். நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க? இட்ஸ் ஃபெய்த். உங்கள் லீடர்ஸ் யார்? ரூபனா, காத்தா, மனாசேவா, இல்லை மோசேயா, யோசுவாவா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு யோசுவா, இன்னைக்கு யேசுவா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒருவரும் வெட்கப்பட்டு போகலை. மகனே, உன் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். மகளே, உன் சூழ்நிலை அவன் ஆண்டவருக்கு தெரியும். ரூபன் செட்டில் ஆகிட்டார். தலைச்ச பிள்ளைங்க, பயங்கர கால்குலேஷன். மோசே கிட்ட வரும்போதே மேப்லாம் ரெடியாக போட்டு வச்சுருந்தார். மோசே கிட்ட வரும்போதே ஐடியா வச்சுருந்தார். மொத்த ரூபன் கோத்திரமும் ஒர்க் அவுட் பண்ணிச்சு. மொத்த காத் கோத்திரம் ஒர்க் அவுட் பண்ணி மேப்லாம் போட்டு பிரித்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. மோசே பார்த்ததும் கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து போடுறது தான் வேலை. அவ்வளோ எக்ஸலண்ட்டு. இந்த யூதா பாரு போய் சண்டை போட்டுட்டு கிடக்குது. அந்த சண்டை போடுறதுல கொஞ்சம் அறிவு இது பண்ணியிருக்கலாம்ல, கொஞ்சம் லேண்டாக கிடச்சிருக்குமே. கரெக்டு தானே? இந்த ஆசேர் நப்தலி எல்லாம் பேக்குங்க தானு. இந்த லேவி வேற வேலையில் ஆண்டவர் லேவி கோத்திரம். நோ நோ, நம்ம என்னைக்கு ஆண்டவரை நமக்கு முன்னாடி வச்சுட்டோமோ, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை நம்ம முன்னே எப்படி சொல்கிறோம்? சிலுவையை முன்னாடி தூக்கிட்டு போகிறோமா? இல்லை, அவரு தூக்கிட்டு போகிறாரு. அதை பார்த்து நம்ம போகிறோம்.
உலகம் என் பின்னே, என் செட்டில்மெண்ட் என் பின்னே, என் ஆடு மாடுகளுக்கு ஆட்டுத்தொழுவங்களுக்கும் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கு வீடுகள் என் பின்னே, என் ராஜாவின் சிலுவை என் முன்னே. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. என் வாழ்க்கையை பார்க்கும்போது சந்தோஷமாக பார்க்குறேன். நான் செட்டில் ஆகலை, என் ஆண்டவர் என்னை செட்டில் ஆகுவார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில் வருகிற வாங்க தேவச்சு நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஷிகாரா பாதாலாபோ ரீ தனபோ. இன்னும் தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ண கிருபை செய்யுங்கப்பா. இதுவரை எங்களை நீ வழி நடத்தி வந்தீங்களப்பா. இனியும் உங்களை பின்தொடர உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, இன்னும் எங்களை பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, இன்னும் எங்களை ஆசீர்வாதத்தை சிறந்துக்குள்ள எங்களை பொறுமையை தாங்கப்பா, உங்கள் கிருபை தாங்கப்பா. அநேக சூழ்நிலைகளை எங்களை உங்களுக்கு கிருபை நாங்கள் எழுந்து போகிற சூழ்நிலை வந்ததுப்பா. ஏதோ நாங்கள் அவசரப்பட்டு ஒரு வேளை எங்களோட ஆசீர்வாதத்தை நாங்கள் எழுந்து போகிறோமா தெரியலையப்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபையை காத்துக்கொள்ள கிருபை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, இன்றைக்கி நம்ம ஒருவேளை பெருமையில் போயிருக்கலாம், ஒருவேளை நம்ம வீராப்பில் போயிருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆசீர்வாத சொந்துக்களில் ஏதோ நம்ம கோச்சிங்கோட போயிருமே இருக்கலாம். ஆண்டவர் சாரி சொல்லிட்டு ஆண்டவர் தாழ்மையை கேட்போமா, ஆண்டவரே உங்கள் கிருபையை கேட்போமா, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தை காணான்னு ஆசீர்வாதத்தை சொல்ல எனக்கு கிருபை தேங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டு சமத்தை நம்மளை தாழ்த்தி இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை நம்ம விண்ணப்பம் செய்யலாமா? தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லமா? தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. சொல்லலாம், சேவை செய்ய சேவை செய்ய கிருபை தாருமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனப்பா, ஆசிரியப்பட்ட இந்த காலவேளை கருணை செய்வோம். என்னாகும் 32 நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. இனிமேலும் நீர் எங்களை மறைத்து நீ பேசி எங்களோடு ஆசைவாடுங்கப்பா. நீரே பொறுப்பேற்று இடத்தை பலப்படுத்துங்க. ஏசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னாகும் 32 5வது வசனம் மற்றும் 7வது வசனம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததனால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும். அதுக்கு மோசே சொல்லுகிறார் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் கொடுத்த தேசத்துக்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போகிறது என்ன என்று சொல்லாமே. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு 2 கோத்திரம் மட்டும், ரூபனும் காத்தும் மனாசையில் பாதி கோத்திரம். எப்போ அந்த யோர்தான் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் யோர்தானுக்கு இங்கேயே நாங்கள் செட்டில் ஆகிடுறோம், எங்களுக்கு இந்த தேசமே போதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மோசே திரும்ப ஒரு இல்லைப்பா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசம் இதில் நீங்கள் செட்டில் ஆகாதீங்க,
கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கானான் தானே கொடுத்தாரு. நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பின்னாடி இருக்கிற கோத்திரங்கள் என்ன செய்வாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு மோசே எச்சரிப்பும் வார்னியம் தான் கொடுக்குறாரு. இந்த அதிகாரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்கள், நாம் கூட ஊழியத்தின் பாதையில் கர்த்தரை சேர்ந்த பாதையில் அநேக பாடுகள் அநேக நெருக்கங்களை தாண்டி யோர்தான் நதிக்கு கிட்ட வந்திருப்போம். இந்த நேரத்தில் ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே போதும்பா, யோர்தானை கடந்து போக முடியலப்பா, ஆண்டவரே நான் இங்கேயே செட்டில் ஆயிருப்பா போதும்ப்பான்னு சொல்லிட்டு நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய போராட்டங்களை பார்த்து, நம்முடைய பாடுகளை பார்த்து நம்ம இங்கே அவள் தான் முடிச்சிடலாம், நம்ம இதுக்கப்புறம் போக வேணாம்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம முடிவு எடுத்துருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இல்லைப்பா, நான் உனக்கு கொடுத்த தேச ஆசீர்வாதம் இதிலேயே காணான் அந்த சுதந்திரத்துக்குள்ளே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். ஒருவேளை இன்னைக்கு வந்தவர்கள் நம்ம ஏதாவது இருந்து சோர்ந்து போயிருந்தால், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு நெருக்கங்களப்பா, முடியலப்பா, இதுக்கப்புறம் எங்களால் முடியல, ஆண்டவரே எங்களால் முடியலப்பா, போதாப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நடந்து சொல்லியிருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, மகனே இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாரு, காணாத ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் நம்மளுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம வந்துள்ள ஆண்டவர் எடுத்து நம்ம சரணடைந்து நம்மளை ஆண்டவர் நம்ம சரணந்து நம்மளை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன் தகப்பனப்பா, என்னை தாழ்த்துறப்பா. நாங்களும் பல நேரத்தில் அப்பா யோர்தானை கடந்து போக தைரியம் இல்லாமல் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறப்பா, யோர்தானை பார்த்த நாள் பயந்து நின்று கொண்டு இருக்கிறப்பா. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்களோட பேசிக்கிறப்பா, எங்களுக்கு அந்த தைரியத்தை கட்டளை எடுக்கப்பா. உங்களோட வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் எத்தனை முறை எங்களை வாக்கு கொடுத்தீங்களப்பா, அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருபோதும் நீங்கள் கொடுத்த எங்களை ஆசீர்வாதத்தை நாங்கள் எழுந்து போகக்கூடாதப்பான்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் நம்ம தாழ்த்தி நம்ம கேட்கலாமா அப்பா. ஒருபோதும் எங்களுக்கு அந்த பின்மாற்றத்தை நாங்கள் வரக்கூடாதப்பா. ஒருபோதும் தகப்பனே நாங்கள் இடருண்டு நாங்கள் வழி மாறி போயிடக்கூடாதப்பா. ஒருபோதும் உடைய திட்டத்துக்கு விரோதமான செயல் நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா. அது நமக்கும் ஆண்டவருக்கு இடப்பட்ட நேரம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்து சொல்லமாப்பா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கினா முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம வரிசையாக நம்ம நிற்க போகிறோம். நம்ம சிலுவை கொடிய முன்பாக வச்சுட்டு நம்ம வைக்கும்போது ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிறேன், ஏசப்பா நாங்களும் ஆண்டவரே யுத்தத்துக்கு அணிவகுத்து நில்லுங்கன்னு சொன்னீங்களப்பா, யுத்தத்துக்கு போக தயாராகுன்னு சொன்னீங்களப்பா, நாங்களும் தயாராகுன்னு சொல்லிட்டு முடிந்தவர்கள் நம்ம வரிசையாக நேராக நிற்கலாமா. இது என்ன சொல்லப்பா, நாங்கள் அசந்து போய் உக்காந்துட மாட்டோம்ப்பா, நாங்கள் அசந்து போய் நாங்கள் நின்ற மாட்டோம்ப்பா, நீங்கள் எங்களுக்குன்னு எடுத்த தேசத்தை நாங்கள் சுதந்திரத்தை கொள்ளும் அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா. சிலுவையை நம்ம இது மேலே வச்சிடலாம். சிலுவையை பார்த்து நம்ம நேராக நிற்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் அந்த கானான் தேசத்துக்கு நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துக்கிறோப்பா, நாங்கள் கானான் தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள நாங்கள் எங்களை தயார்படுத்துக்கிறோம் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக நின்று ஆண்டு சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணலாமா. ஆண்டவரே நாங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போகிறோம்ப்பா, நாங்கள் கானான் தேசத்துக்கு நாங்கள் ஆண்டு நான் போகிறோம்ப்பான்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை செய்யலாம். ஆண்டவரே ஒருபோது நீர் கொடுத்த ஊழியத்தை விட்டு நாங்கள் விலகி போக மாட்டோம்ப்பா, நீர் கொடுத்த எங்கள் ஸ்தானத்தை விட்டு நாங்கள் விலகி போக மாட்டோம்ப்பா, நீர் கொடுத்த எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கிருபை நாங்கள் விலகி போக மாட்டோம்ப்பா. எங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் நிலை நிற்போம் தகப்பனே, நீங்கள் கானான் தேசத்தை கொடுக்குறதுக்கு நாங்கள் நிலை நிற்போம் சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல நம்ம புதிய உடன்படிக்கை வருமா. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே சொல்லாமா. பின்னோக்கி நான் பின்னோப்பா போமாட்டப்பா, பின்னோக்கே நான் இது திராத்துன்னு சொல்லலாம். பின்னோக்கே நான்
ஆமென். பின்னோக்கி நான் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாம். நன்றி 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 நன்றி. ஓ ஷதர பாபா தனமா ஓ ரிதலரே தனமா பாபா பாபா. உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த பிரசன்னம் எங்களோடு வழிந்திருக்கிற நன்றி அப்பா. இன்றைக்கு தைரியத்தினை தந்திலே நன்றி அப்பா. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் யுத்த சனத்தினாய் புறப்பட்டு எங்களுக்கு எதிராக இருக்கிற கானான் தேசத்தை இயேசுவின் நாமத்தினால் சுதந்திரத்து கொள்ளுவோம் தகப்பனே. எங்களை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் செய்யாத தகப்பனே. எங்களுக்கு எந்த விதமான இடங்களும் வராத தகப்பனப்பா. எங்களை இம்மட்டும் எங்களை வழிநடத்த தேவன் அப்பா. எத்தனை வருடங்களை வழிநடத்த தேவன் இனியும் எங்களை நீ வழிநடத்த நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனப்பா. உடைய விசுவாசன் பாதையில் நாங்கள் செல்ல முடிவெடுத்துக்கிறப்பா. உடைய கிருபை எங்களோட கூட இருக்க தகப்பனே. இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தையும் தைரியத்தையும் திடனையும் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்த இருக்கிற நன்றி செலுத்துகிறப்பா. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருங்கப்பா. நீர் வழி நடத்துங்கப்பா. நீரே ஆசீர்வதிங்க, வழி நடத்த பலப்படுத்துங்க. இயேசு மூலம் சொன்ன நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க ஒருவருக்கு கை குலுக்கி பார்த்துன்னு சொல்லுங்க. கானான் தேசத்துக்கு போகலாம் வாங்க சொல்லுங்க. ஆமென். கானான் தேசத்துக்கு போகலாம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷாலோம் 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 ஷாலோம்.